பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இந்தியாவிலேயே அதிகமா விற்பனையாகிற நம்பர் 1 செல்லிங் கார் மாருதி சுசுகி பலினோ. எக்ஸலன்ட் டிசைன் மற்றும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாசிட்டிவ்ஸ் ஏராளமா இருக்கு பலினோவுக்கு. ஆனா சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு வரும்போது யாரும் பலினோவோட பேரை முதல்ல சொல்ல மாட்டாங்க. 2014 முதல் முறையா யூரோ என்கேப்ல பலினோவை டெஸ்ட் பண்ணாங்க. அதுல 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது மாருதி சுசுகி பலினோ. யூரோப்பியன் வெர்ஷனான அந்த கார்ல 6 ஏர் பேக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் ஆயிருந்தது. ரீசெண்டா 2021 லாட்டின் என்கேப்ல இந்தியா ஸ்பெசிபிக் பலினோவை டெஸ்ட் பண்ணாங்க வித் டூவல் ஏர் பேக்ஸோட. பட் அங்கேயும் 0 ஸ்டார் தான் வாங்க முடிஞ்சது மாருதி சுசுகி பலினோவால. பட் ஒன் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் சிவியர் ஆக்சிடென்ட்ல மாருதி சுசுகி பலினோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டா டெல்லியில இருக்கிற பாரகம்பா ரேடியல் ரோட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இன்சிடென்ட் நிகழ்ந்திருக்கு. சம்பவம் நடந்தது அதிகாலை நேரத்துல. கிட்டத்தட்ட அதிகாலை 4:30 மணிக்கு வேகமா சென்ற பலினோ ஒரு ரோட் கிராசிங்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ற டாடாவோட மார்க்கோ போலோ பஸ் இந்த காரோட சைட்ல மோதி இருக்கிறதா தெரியுது. விபத்து நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஏர்லி மார்னிங் அப்படிங்கறதுனால அவங்க எந்த விதமான சிக்னல் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம வேகமா சென்றதா சொல்றாங்க. அதிகாலை அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலதான் போலீஸ் வந்து காரில் இருந்த 3 நபர்களை ரிகவர் பண்ணிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் சிவியரான இன்ஜுரிஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ வரைக்கும் 3 நபர்களுக்கும் சிவியர் இன்ஜுரிஸ் இருந்தாலும் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படல அப்படிங்கிறது ஆறுதலான செய்தி. ஆனா பலினோவோட பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு காரோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கு பேனல் எந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆனாலும் ABC பில்லர்ஸ் ரொம்பவே இன்டாக்டா இருக்கணும். ஆனா இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபார்ம் ஆகி எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் இன்டாக்டா இருக்கிற மாதிரி தெரியல. காரோட பில்ட் குவாலிட்டி பத்தின விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விபத்துக்கான முக்கியமான காரணம் அதிகாலை யாரும் இல்லாத நேரம் அப்படிங்கிறதுனால சிக்னல் டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணது அப்படிங்கிறது தான். ஸோ எந்த டைமா இருந்தாலும் டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நீங்க போற ரோட்ல யாருமே இல்லைன்னா கூட ஒரு செகண்ட் நின்று யாரும் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான பில்ட் குவாலிட்டி உள்ள கார் மற்றும் சேஃப்டி அவேர்னஸும் கூடவே இருந்தாதான் இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும்.